பிறகு தென் மாவட்டங்களில் புயல், அதனால தென் மாவட்டமே புரட்டி போட்டு விட்டது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, விவசாய உடைமைகள் பாதிக்கப்பட்டது. அதையெல்லாம் சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, உங்களுக்கு கொரோனா எப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வருஷம் வீட்டில இருந்து வர முடிஞ்சதுங்களா? ஒரு ஆண்டு வர முடியல. அது காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ். அந்த வைரஸ் ஒருவர்கிட்ட பரவிட்டா உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுவிடும். அது விளைவிக்கக்கூடிய உயிரை காப்பாற்றுவதற்காக அதிமுக அரசு பாடுபட்டது. அந்த ஓராண்டு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கி விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வல்லரசு நாட்டில் கூட பல்லாயிரக்கணக்கான பேர் இறந்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதனால விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றி ஒரு சிறந்த அரசாங்கம் என்று பெயர் பெற்ற அரசு அதிமுக அரசு. ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. அதே போல ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசு அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரலைங்க. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல. ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன? புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? எதுவுமே வரல. விலைவாசி விண்ணை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்து விட்டது. கட்டிப்படுத்த முடியல இந்த அரசாங்கத்தால. அதுக்கு காரணம் பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தால இன்றைக்கு விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றார்கள்.